ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா குர்த்திஸ்க்கு வியர் பண்ணுற மாதிரி 3 மெத்தடில் ரொம்ப ஈஸியாக நான் வந்து உங்களுக்கு ஷால் போட்டு வந்து காமிக்க போகிறேன். ஏற்கனவே வந்து பார்ட் 1 வீடியோவில் 5 ஸ்டைல்ஸ் நான் வந்து வியர் பண்ணி காமிச்சிருப்பேன். இது வந்து ரொம்ப அதை விட சிம்பிளாக அதில் காமிக்காத ஒரு சில மெத்தடை தான் நான் உங்களுக்கு இதில் வந்து ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த துப்பட்டாவை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக வந்து எடுத்துகிட்டு உங்கள் கையாலே 2 சைடும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுருட்டிகிட்டே வாங்க. வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அப்போ தான் இந்த மடிப்பு வந்து உங்களுக்கு நிற்கும். இப்போ அப்படியே வந்து கேஷுவலாக நீங்கள் எப்போ ஷோல்டரில் போடுவீங்களோ அதே மாதிரி வந்து போட்டுக்கோங்க. 2 சைடு கரெக்டாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போது நமக்கு இந்த துப்பட்டாவுடைய மேலே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இப்படி வந்து இழுத்து விடுங்க. அதே மாதிரி கீழே வர பார்ட்டை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கீழே வந்து இழுத்து விடுங்க. போட்டதுக்கப்புறமா உங்கள் கை வச்சு லைட்டாக அந்த மாதிரி இந்த மடிப்புகளை எடுத்து விட்டீங்க அப்படின்னா போதும். ரொம்பலாம் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து மடிப்பு எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. லேசாக நீங்கள் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மடிப்பு வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக அப்படியே வந்து நிற்கும். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஷோல்டரில் பின் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துப்பட்டாவை உங்கள் விரலால் அப்படியே சுருக்கிட்டே வந்து வாங்க. கரெக்டாக பார்த்து லைன் பண்ணி போடணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே இழுத்துகிட்டே வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த மடிப்பு நிற்கும். இப்போது நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா சேஃப்டி பின் வந்து போட்டுக்கோங்க. எப்போவுமே சேஃப்டி பின் போடும்போது முன்னாடி போடாமல் கொஞ்சம் லைட்டாக பின்னாடி தள்ளி வர மாதிரி வந்து போட்டுக்கோங்க. எப்போவுமே ஷால் போடும்போது கொஞ்சம் பெரிய சேஃப்டி பின் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மடிப்பு மாறாமல் நல்லா அழகாக வந்து உங்களுக்கு போடுறதுக்கு வரும். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடையும் உங்கள் விரலால் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிட்டே வந்து அதே மாதிரி சேஃப்டி பின் வந்து போட்டுக்கோங்க. இந்த மெத்தட் ஷால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குர்த்திஸ்க்கு மட்டும் இல்லாமல் சுடிதாருக்கும் வந்து வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப கேஷுவலாக பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். அடுத்ததாக செகண்ட் மெத்தட் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் இந்த துப்பட்டாவை உங்கள் கையால் முன்னாடி பண்ண மாதிரி அதே மாதிரி சுருக்கிட்டே வந்து உங்கள் கழுத்தில் வந்து போட்டுக்கோங்க. இந்த மெத்தட் வந்து நீங்கள் வெளியில் போகும்போது எங்கேயாச்சும் லூஸ் ஹேர் விட்டு போனீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் வண்டியில் போகும்போது இந்த தலைமுடி வந்து பார்த்திங்கன்னா காற்றடிக்கும் போது ரொம்பவே பறந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அப்படியே இந்த துப்பட்டா வந்து கொண்டு போய் நாட்லாம் வந்து போட வேண்டாம். நாட் போட்டிங்கன்னா ரொம்ப சிக்கல் விழுற மாதிரி வந்து இருக்கும். அப்படியே உங்கள் ஹேரில் வந்து லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டீங்க அப்படின்னா வந்து போதும். நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து நாட் போட்டுக்கலாம். இதுவே ரொம்ப டைட்டாக தான் வந்து இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம 3வது மெத்தட் வந்து பார்க்கலாம். இதுக்கு இந்த ஷாலை வந்து பார்த்திங்கன்னா ஒத்தையாக உங்கள் ஷோல்டரில் வந்து போட்டுக்கோங்க 2 சைடும். போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் விரலால் அப்படி சுருக்கிட்டே வந்து வாங்க. ஃபுல்லாக வந்து சுருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லென்த் வேணுமோ அந்தளவு மட்டும் விட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து சுருக்கி விட்டுக்கோங்க. இப்போ போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கலாம். இந்த மெத்தட் ஷால் வந்து நீங்கள் காட்டன் துப்பட்டாலையும் வந்து ட்ரை பண்ணுங்கள்.